இந்தியாவினுடைய மிக முக்கியமான புலனாய்வு பத்திரிகையான த நியூஸ் லாண்ட்ரி மிக முக்கியமான 2 ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அத்தோடு சேர்த்து இன்று காலை த இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 24 கோடி இளைஞர்களுடைய வாழ்க்கையை நடுத்தெருவுக்கு கொண்டு வருவது போல் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த மோடி அரசாங்கம் செயல்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ ஆண்டுக்கு 3 லட்சம் கோடி கருப்பு பணத்தை மையமாக வைத்து நடக்கக்கூடிய இந்த சூதாட்டம், இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மாஃபியா எப்படியெல்லாம் மாணவர்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறது என்பது குறித்து மிக மிக முக்கியமான பல செய்திகள் இந்த கட்டுரையில் இருக்கிறது. சமீபத்தில் கடந்த 24 மணி நேரத்துக்கு முன்பாக இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் ராஜஸ்தானில் கோட்டா பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு உரையை நிகழ்த்தினார். ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் இந்த மோடி அரசாங்கத்திற்கு எதிராக நேரடியாக களத்தில் குதிப்பதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே த நியூஸ் லாண்ட்ரி பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி ஏன் மிக மிக முக்கியமானது? வருகிற 2029 தேர்தலுக்கும் இந்த கட்டுரைக்கும் என்ன தொடர்பு? திரைமறைவில் மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகள் என்னென்ன? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். த நியூஸ் லாண்ட்ரி பத்திரிகை 2 முக்கியமான கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஆண்டே வெளிவந்த ஒரு முக்கியமான கட்டுரை. அந்த கட்டுரையினுடைய ஒரு தொடர்ச்சி தான் பாத்தீங்க அப்படின்னா 2 நாட்களுக்கு முன்பாடி, அதாவது ஜூன் 18, 2026 ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த 2மே பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அது மட்டும் இல்லாம இளைஞர்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சுரண்டப்பட்டிருக்கு இந்த மோடி அரசாங்கத்தால, இந்த மோடி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மத்திய நிறுவனத்தால அப்படிங்கிறது தான் அந்த கட்டுரையினுடைய சாரம். அதுல குறிப்பாக கடந்த ஆண்டே ஒரு எச்சரிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 10 years 89 பேப்பர் லீக் கேசஸ், 48 retested from center to state, few plugs for a leaky record அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை. 2 நாட்களுக்கு முன்னாடி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கட்டுரையினுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி ராஜஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை துவங்கி இருக்கிறாரு. அது குறித்தான ஒரு முக்கியமான செய்தி. 3வது முக்கியமான செய்தி இன்னைக்கு காலையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டது என்ன அப்படின்னா, ahead of the NEET UG re-exam 12 suicides in 37 days. அதாவது கடந்த மே 3ஆம் தேதி நடந்த நீட் எக்ஸாம்ல மிகப்பெரிய மோசடிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பரீட்சையை கேன்சல் பண்ணிட்டு திருப்பி அந்த பரீட்சை நாளைக்கு, அதாவது மே 21ஆம் தேதி கண்டக்ட் பண்றாங்க. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் எவ்வளவு மாணவர்கள் இந்த பரீட்சைக்கு பயந்து தன் உயிரை மாய்த்து கொண்டார்கள் அப்படிங்கிறது குறித்தான பட்டியல், யார் யாரு அவங்க சாகிறதுக்கு முன்னாடி என்னத்தை சொல்லிட்டு செத்துக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து மிக துல்லியமாக சில வரிகளை பதிவு பண்ணியிருக்கிறார்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ். இதெல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இது ஏதோ ஒரு 100 மாணவர்கள் 200 மாணவர்கள் குறித்தான விஷயம் எல்லாம் இல்லை. இந்தியா முழுக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 24 கோடிக்கு மேல இருக்கிறாங்க. இது இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்டால நடத்தப்படக்கூடிய அரசு துறைக்கான பரீட்சைகள்ல நேரடியா வரக்கூடிய இளைஞர்கள் அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட 2 கோடியிலிருந்து 3 கோடி வரைக்கும் அந்த பரீட்சைகள் எழுதுறாங்க. நான் சொல்றது யூபிஎஸ்சியில இருந்து இன்கம் டாக்ஸ் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்பி எக்ஸாம் சொல்லிட்டு எக்கச்சக்கமான பரீட்சைகள் இருக்கு. இதுல எல்லாத்துலயும் ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கானவர்கள் இந்த பரீட்சை எழுதி அரசு வேலைக்கு போறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட், அவங்க பண்ணக்கூடிய மால் பிராக்டிஸ், அவங்க பண்ணக்கூடிய ஃப்ராட் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மாஃபியா இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அது குறித்து பல மிக முக்கியமான தகவல்கள் இது போன்ற பத்திரிகைகள் தொடர்ச்சியா வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா 2 நாட்களுக்கு முன்னாடி ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, சாத்ரோன் கி கூஞ்ச் அப்படிங்கக்கூடிய முழக்கத்தின் அடிப்படையில இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்களை ஒன்று திரட்டுறதுக்காக ஒரு போராட்டத்தை துவங்குறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வாய்ஸ் ஆர் எக்கோஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மாணவர்களுடைய குரலுடைய எதிரொலி அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சார இயக்கத்துக்கு பேர் வச்சு மாணவர்களை ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் திரட்டி, இந்தியாவில் இருக்கக்கூடிய மைய அரசு இருக்கு பாத்தீங்களா, மோடி அரசு, இதனுடைய சிபிஎஸ்சியா இருக்கட்டும் இல்ல நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியா இருக்கட்டும், இவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை பண்றதுக்காக சில வேலைகள் அவர் செய்யறாரு. இது மாதிரியான போராட்டங்கள் அப்படிங்கிறது ஏதோ ராகுல் காந்தி முதல் முறையா பண்றாரு, இதுக்கு முன்னாடி வேற யாருமே பண்ணலையா அப்படின்னு இல்ல. கடந்த 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 89 கொஸ்டின் பேப்பர், அதாவது போட்டித் தேர்வா இருக்கும் இல்ல கவர்மெண்ட் எக்ஸாமா இருக்கும், அதாவது சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸா இருக்கும் இல்ல நீட் எக்ஸாமா இருக்கும், இது இல்லாம எஸ்எஸ்பி ஆர்ஆர்பின்னு சொல்லி அரசு பதவிகளுக்கு போறக்கூடிய பரீட்சைகளா இருக்கட்டும், இதனுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே லீக் ஆயிருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பர் எப்பெல்லாம் லீக் ஆகுதோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள் தொடர்ச்சியா போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இப்ப இல்ல, 2014-15 இருந்தே இது மாதிரி மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நடக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு எதிராக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள் தொடர்ச்சியா பெரும் போராட்டத்தை நடத்திக்கிட்டே வர்றாங்க. இந்த 89 லீக் நம்ம சொல்றோம்ல பேப்பர்ஸ், என்னென்ன பேப்பர்ஸ் எல்லாம் லீக் ஆயிருக்கு, எந்தெந்த மாநிலத்தில் இந்த பேப்பர்ஸ் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறது குறித்து த நியூஸ் லாண்ட்ரி ரொம்ப விரிவா எழுதியிருக்காங்க. அதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீட் எக்ஸாம், ஜேஇஇ, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இது மாதிரியான பரீட்சைகள் இருக்கு பாத்தீங்களா, இது மாதிரியான பரீட்சைகள்ல கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி பணம்
இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டுகளுக்காக இந்த மாணவர்கள் செலவு செய்யறாங்க. இதுல பெரும்பாலும் கருப்பு பணம் தான். இந்த பணம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டுகளுக்கே போய் சேருது. இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு சில கோச்சிங் இன்ஸ்டிடியூட் கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல சம்பாதிக்கிறாங்க. குறிப்பாக ராஜஸ்தான்ல கோட்டா பகுதியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே முழுக்க அந்த ஊரே வந்து கோச்சிங் சென்டராக தான் இருக்கும். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் அண்ணா நகர் அப்படின்னா யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு கோச்சிங் சென்டர், அங்கே இருக்கக்கூடிய நிறைய சென்டர் இருக்கும். மாணவர்கள் அங்கே படிப்பாங்க, அங்கே ஹாஸ்டலில் தங்கியிருப்பாங்க, பிஜிஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதே போல் இந்தியாவில் பல இடத்துல நீங்கள் டெல்லியாக இருக்கட்டும், இல்லை மும்பையாக இருக்கட்டும், இல்லை ராஜஸ்தானாக இருக்கட்டும், இப்படி பல இடங்கள்ல இது மாதிரியான கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டை சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் பின்னாடி இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 3-4 லட்சம் கோடி வரைக்கும் இதுல பணத்தை புழக்க வர்றாங்க, இதுல சம்பாதிக்கிறாங்க. 3-4 லட்சம் கோடி அப்படிங்கிறது குறைஞ்ச பணம் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆண்டு பட்ஜெட் இந்த கட்டுரையிலே ரொம்ப தெளிவான சொல்றாங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவில் விமென்ஸ் அண்ட் சைல்டு டெவலப்மெண்டா இருக்கட்டும், இல்ல லேபர் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், இல்ல ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், அதாவது சுகாதாரத்துறை, இந்த 3 துறைகளுக்கும் செலவு செய்யக்கூடிய ஒரு ஆண்டினுடைய செலவீனம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு இணையான பணம் இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல மாணவர்களை வச்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பணம் பெரும்பாலும் கருப்பு பணங்கள் தான். இந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக எங்களுடைய இன்ஸ்டிடியூட்ல படிச்சா மாணவர்கள் பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக அரசினுடைய பரீட்சைகளுக்காக தயாரிக்கப்படக்கூடிய கொஸ்டின் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, இந்த கொஸ்டின் பேப்பரை திருடுறதுக்காக ஒரு மாஃபியா குரூப் பயங்கரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு எது அப்படின்னா, இந்த வருஷம் 2026 நீட் எக்ஸாம் வந்து கேன்சல் ஆயிருக்கு. ஏன் கேன்சல் ஆச்சு? கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு. எப்படி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் அவர் மாணவர் வந்து நீட் எழுதிட்டு வந்து கொஸ்டின் பேப்பரை கொடுக்குறாரு. அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து அவர் படிச்சு பார்க்கும்போது அதிர்ச்சி ஆயிட்டார் அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர். ஏன் அதிர்ச்சி ஆகிறார் அப்படின்னா, 45 கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருந்த, அதாவது மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல டெலிகிராம்ல சர்க்குலேட் ஆயிட்டு இருந்த கொஸ்டின் பேப்பரும் பரீட்சையில கேட்கப்பட்ட கொஸ்டினும் ஒரே நம்பர் ஒரே கொஸ்டினா இருக்கு. இதை பார்த்த உடனே அவருக்கு சந்தேகப்படுது. உடனே அவர் வந்து நேரடியா NTA, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு வந்து மெயில் போடுறாரு, மத்திய அரசாங்கத்திட்ட முறைகேடு பண்றாரு. அதுக்கு பிறகு பத்திரிகையில் இதை கொடுக்குறாரு. இது ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறுது. அதுக்கு பிறகு பாட்டனி கொஸ்டின் பேப்பரை எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க. கிட்டத்தட்ட 120 to 140 கேள்விகள் வரைக்கும் இந்த நீட் எக்ஸாம்ல மாணவர்கள் எழுதின அந்த பேப்பர்ல கேட்கப்பட்ட கேள்விகள் இருக்கு பாத்தீங்களா, அது ஏற்கனவே ஏப்ரல் 23 ஒரு கெஸ் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க பல மாநிலங்கள்ல பல இடங்கள்ல 60 லட்சத்திலிருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் பணம் கொடுத்து வாங்கப்பட்ட கொஸ்டின் பேப்பராக இருக்கிறது. திடீர்னு ஒரு மாணவருக்கு வருது, இதை நீங்க படிச்சீங்க அப்படின்னா இந்த தடவை நீட்டு பாஸ் ஆயிடலாம், 30,000 கொடுங்கன்னு ஒரு மாணவர்கிட்ட வாங்குறாங்க. முதல்ல ஏப்ரல் 23 இந்த கொஸ்டின் பேப்பர் விற்கும் போது 65 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் விற்கப்பட்டிருக்கு. சோ அப்போ இது ஒரு மிகப்பெரிய செயின். இந்த 2026 இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாகவே இதுக்கு பின்னாடி எப்படிப்பட்ட ஒரு மாஃபியா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு மேல கண்டுபிடிக்க முடியும். அதாவது இந்த வருஷம் பேப்பரை பிரிண்ட் அடிச்ச மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இந்த நாசிக்ல இருக்கக்கூடிய பிரிண்டிங் பிரஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. இது அங்க இருந்து நேரடியா டெல்லியில குர்காம்ல இருக்கக்கூடிய ஒரு டாக்டருக்கு கைமாறுது. அந்த டாக்டர் கிட்ட இருந்து பல பேர்த்துக்கு போகுது. அதுல குறிப்பாக மங்கிலால் தினேஷ் அப்படிங்கக்கூடிய 2 அண்ணன் தம்பி அவங்களுடைய குடும்பத்துக்கு போகுது. அந்த குடும்பம் தான் ஒட்டுமொத்தமாக இந்த பேப்பர் லீக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குழு. அந்த குடும்பம் என்ன பண்ணுது அப்படின்னா, பல்வேறு இன்ஸ்டிடியூட், பல்வேறு கோச்சிங் சென்டர், பல்வேறு ஆட்களுக்கு அதை சர்க்குலேட் பண்றாங்க. அவங்க குடும்பத்திலிருந்து கடந்த 2025 4 பேர் டாக்டருக்கு பாஸ் பண்ணி போயிருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு போன வருஷமே கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிச்சு அப்படிங்கறத ராஜஸ்தான் போலீஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் வந்து சிபிஐ மாறுறதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் போலீஸ் சொல்லியிருக்காங்க. ராஜஸ்தான் போலீஸ் அதை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 2026 கொஸ்டின் பேப்பர் மட்டும் லீக் ஆகல, 25 லீக் ஆயிருக்கு. ஆனா அது குறித்து எந்த பத்திரிகையிலும் செய்தி இல்ல. இன்னைக்கு இவங்களை பிடிச்சி விசாரிக்கும் போது தான் சொல்றாங்க, போன வருஷமே எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப போன வருஷமே 1 கோடியிலிருந்து பல லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து இந்த நீட் கொஸ்டின் பேப்பரை திருடி வாங்கி இந்த மாஃபியாக்கள் மூலியமாக இந்த பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி இன்னைக்கு டாக்டரா மெடிக்கல் காலேஜ்ல உட்கார்ந்துட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவெல்லாம் எவ்வளவு பெரிய ஃப்ராடு. இந்த 2026 கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு முக்கியமான ஒரு நபர் யாரு அப்படின்னா, சுபம் கைனர் அப்படிங்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ்ல 3rd இயர் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். சோ இவனுக்கும் NTA சொல்லக்கூடிய மோடி அரசாங்கத்தினுடைய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்றதுக்கு குழு உருவாக்குறாங்க பத்தியா, அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கறதா இங்க முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இந்த கொஸ்டின் இங்கதான் பிரிண்ட் அடிக்கு அப்படின்னு இந்த மாணவருக்கு எப்படி தெரியுது?
இந்த மாணவர் மூலியமா எப்படி பல கோச்சிங் சென்டர்களுக்கு போகுது. இந்த குடும்பத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்தியா முழுக்க 700 பேருக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் வேற வேற இன்ஸ்டிடியூட்ல இருக்கவங்களுக்கு எப்படி கைமாறுது, எப்படி பல கோடி ரூபாய் பணம் இதுல இருந்து இவங்க பெறுறாங்க. அப்ப இந்த ஒரு மாடலை எடுத்து வச்சு பார்த்தாலே 2026 எடுத்து வச்சு பார்த்தாலே பல கோடி ரூபாய் ஒரு பக்கம் கோச்சிங்காக செலவு பண்ணப்படுது, கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி. இது இல்லாம இந்த கொஸ்டின் பேப்பரை திருடி மாணவர்களுக்கு கொடுத்து ஏன் இன்ஸ்டிடியூட்ல மாணவர் வந்து நல்லா ஜெயிச்சு வர்றான் அப்படிங்கிறதுக்காக நடக்கக்கூடிய இந்த மாஃபியா ஒர்க் அப்படிங்கிறது மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஆண்டுக்கு நீட் எழுதுறதுக்கு 22 லட்சம் மாணவர்கள் வர்றாங்க. அதுல 1 லட்சம் மாணவர்கள் செலக்ட் ஆகிறாங்க. இன்னைக்கு இந்த ஆண்டு 22 லட்சம் மாணவர்களுடைய பரீட்சை கேன்சல் ஆகி மே 21ஆம் தேதி 22 லட்சம் மாணவர்களும் திரும்பவும் பரீட்சை எழுதுறாங்க. அந்த மாணவர்கள் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆயிருப்பாங்க. இதுல குறிப்பாக இந்த இடைப்பட்ட கேப் இருக்கு பாத்தீங்களா, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி இந்த மாஃபியாக்கள் இந்த கொஸ்டின் பேப்பரை திருடுறாங்க. அப்படி திருடப்பட்ட கொஸ்டின் பேப்பர் வந்து அந்த பரீட்சை நடந்து சில நாட்கள்லயே வெளிவந்துருது. அதனால அரசு வேற வழியே இல்லாம அந்த பரீட்சையை வந்து கேன்சல் பண்றாங்க. சிபிஐ அதை என்கொயரிக்கு எடுக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட கேப்ல திருப்பி ரீ எக்ஸாமுக்கு சொல்றாங்க இல்லையா, இந்த ரீ எக்ஸாமுக்கு பயந்தே 12 மாணவர்கள் இன்னைக்கு தங்களுடைய உயிரை மாற்றிக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் எழுதி கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய சின்ன சின்ன இறுதி வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதை படிச்சு பார்க்கும்போது வேதனையா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கூட கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு பொண்ணு வந்து தன்னை மாய்ச்சிக்கிட்டாங்க. ஸோ அப்போ ஒரு பரீட்சையில 22 லட்சம் மாணவர்கள் அப்படின்னா அப்ப சிபிஎஸ்சியில் எவ்வளவு பேர் பரீட்சை எழுதிட்டு இருக்கான். இது இல்லாம ஜேஇ எழுதக்கூடிய எவ்வளவு பேர், யூபிஎஸ்சி எழுதக்கூடிய எவ்வளவு பேர், எஸ்எஸ்சி எழுதக்கூடிய, ஆர்ஆர்பி எழுதக்கூடிய மாணவர்களுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கை கடந்த 10 ஆண்டுகளில் இந்த மாஃபியாக்களால் அழித்து ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விதான், 2017 நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த மோடி அரசாங்கம் உருவாக்குனாங்க. இவங்க உருவாக்குனதுக்கு பிறகு இவ்வளவு நீட்டு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. இதுவரைக்கும் தர்மேந்திர பிரதான் அப்படிங்கக்கூடிய மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கம் பண்ண சொல்லி மாணவர்கள் போராடுறாங்க. அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற பேர்ல இளைஞர்கள் எல்லாமே ஒன்று திரண்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கூட எந்த ரெஸ்பான்ஸுமே இந்த அரசாங்கம் பண்ணல. ஒரு அமைச்சர் வேற வழியே இல்லாம ஆமா தப்பு நடந்துச்சுன்னு ஒத்துக்க வேண்டிய சூழல் வந்திருக்கு. ஏன்னா அது முதல் முறை கிடையாது. 2021 லீக், அப்புறம் 24, 25, இப்ப 26 தொடர்ச்சியா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிட்டே இருக்கு. பல மாணவர்கள் வந்து தன் உயிரையே போக்கிக்கிறான். என்னடா ஒரு தடவை 2 தடவை பரீட்சை எழுதி ஸ்ட்ரெஸ் ஆகி, ஏன்னா திரும்ப திரும்ப கோச்சிங்க்கு போகணும், பணம் கட்டணும், லட்சக்கணக்கில் பணம் கட்டணும். சாதாரண ஏழைப்புற கிராமத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள்லாம் எதையாவது வித்து பரீட்சைக்காக ப்ரிப்பேர் பண்றாங்க. இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக நாசமாகுது. கடந்த 10 வருஷத்துல 89 கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. இதுல 21 கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது இந்த மோடி அரசாங்கம் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் நடத்தக்கூடிய பரீட்சையினுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ். இது இல்லாம 68 கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய 17 மாநிலத்துல நடக்கக்கூடிய ஃப்ராட். இதுல பெரும்பாலும் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான். கிட்டத்தட்ட 41 45 கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படிங்கிறது இந்தியாவில் பாஜக ஆளுகின்ற வட மாநிலங்கள்ல தான் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. நம்மால என்ன பண்ணுவான், ரயில்வேல பாஸ் பண்ணலாம், இன்கம் டாக்ஸ்ல பாஸ் பண்ணலாம், ஆர்ஆர்பியில பாஸ் பண்ணலாம், எஸ்எஸ்சியில பாஸ் பண்ணலாம்னு இங்க உட்காந்து விடிய விடிய படிச்சுக்கிட்டு இருப்பான். அங்க ராஜஸ்தான்ல, ஹரியானால, டெல்லியில, பீகார்ல, மகாராஷ்டிரால கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர் பல லட்சம் காசு கொடுத்து வாங்கி பரீட்சை எழுதி அவன் பாஸ் பண்ணி அரசு வேலை வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறான். இந்த அவல நிலை இந்தியாவில் மாற வேண்டும். இந்தியாவினுடைய அரசு துறைக்குள்ள வரக்கூடிய ஒருத்தன் உள்ள வரும்போதே இப்படி ஃப்ராடு பண்ணி கொஸ்டின் பேப்பரை காசு கொடுத்து வாங்கி எழுதி பாஸ் பண்ணி வர்றான் அப்படின்னா உள்ள வந்தோடனே அவரை எவ்வளவு லஞ்சம் வாங்குவான். ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அரசு துறையே கரப்ஷனுக்கு போறதுக்கு முக்கியமான காரணம் இது மாதிரி கோச்சிங் இன்ஸ்டிடியூட், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஃபியா, இது போல கேண்டிடேட்ஸ் பரீட்சை எழுதி வர்றதுதான். அதாவது காசு கொடுத்து பரீட்சை எழுதி வரக்கூடிய இந்த கிரிமினல்களால் தான் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அரசு துறையும் இன்னைக்கு கரப்டடான துறையா மாறி இருக்கு. நேற்றைக்கு ராகுல் காந்தி வந்து ராஜஸ்தான்ல மிகப்பெரிய வீரவசனம் எல்லாம் பேசினார் ஒரு பக்கம். ஆனா இந்த ராகுல் காந்தியினுடைய காங்கிரஸ் ஆட்சி செய்ய மாநிலங்களிலேயே கொஸ்டின் பேப்பர் நிறைய லீக் ஆயிருக்கு. குறிப்பாக இந்தியாவையே பரபரப்புக்குள்ளாக்குன ராஜஸ்தான்ல லீக் ஆன கொஸ்டின் பேப்பர் அன்னைக்கு அசோக் கெலட் தான் சிஎம்ஆர் இருந்தாரு, காங்கிரஸ்காரர் தான். இது இல்லாம பாஜக கூட்டணியில யூபியா இருக்கட்டும், தெலுங்கானாவா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், ஆந்திர பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், இது மாதிரி எல்லா மாநிலத்திலையும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. இதுல ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா 89 கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. ஆதாரத்தோடு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. லீக் ஆனா என்ன பண்ணணும், திருப்பி ரீ எக்ஸாம் வைக்கணுமா இல்லையா? ரீ எக்ஸாமே வைக்கல. வெறும் 48 பரீட்சை மட்டும்தான் ரீ எக்ஸாம் வைக்கப்பட்டிருக்கு. பேலன்ஸ் எல்லாம் முடிஞ்சு கதை. 48 மட்டும்தான் ரீ எக்ஸாம் வைக்கப்பட்டிருக்கு. சிலது ஏற்கனவே எக்ஸாம் கேன்சல் ஆயிருக்கு. அது வந்து வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. குறிப்பாக 18 எக்ஸாம், இந்தியாவில் நடந்த 18 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது உறுதியானதுக்கு பிறகும் அந்த பரீட்சையை வேலிடா எடுத்திருக்கு இந்த மோடி அரசாங்கம். இதுதான் நமக்கு வேதனையா இருக்கு. அப்போ அரசு துறைக்குள்ள போறவங்களா இருக்கட்டும்,
இல்ல டாக்டரா நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி உள்ள போறவங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் மாஃபியாவோடு டைஅப் செய்து பணத்தை கட்டி கொஸ்டின் பேப்பரை திருடி பரீட்சை எழுதி உள்ள போகக்கூடிய கிரிமினல்களா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரிமினல்கள் இந்த துறைக்குள் போகும்போது ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய மருத்துவத்துறை மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பியூரோக்ரசியே மிக மோசமான சிதைவுக்கு உள்ளாகும். இதுல இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாம் சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. 2024 இந்த மோடி அரசாங்கம் இது போன்று பரீட்சை கொஸ்டின் பேப்பர் லீக்கை தடுப்பதற்காக, மால் பிராக்டிஸை தடுப்பதற்காக தனி சட்டத்தை கொண்டு வந்தார்கள். பப்ளிக் எக்ஸாமினேஷன் பிரிவென்ஷன் அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தாங்க. இது எதுக்கெல்லாம் அப்ளை ஆச்சு அப்படின்னா, யூபிஎஸ்சில இருந்து எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, என்டிஏ நடத்தக்கூடிய எல்லா பரீட்சைகளுக்கும் இந்த சட்டம் பொருந்தும். ஆனால் இந்த சட்டம் வந்ததுக்கு பிறகு 4 கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு ராஜஸ்தான்ல மட்டும். இதுதான் நமக்கு வேதனையா இருக்கு. இந்த சட்டத்தின் அடிப்படையில் என்ன தண்டனை நீங்க கொடுக்க போறீங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா 3 வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. 10 வருஷம் தண்டனை கொடுத்தா கூட கோர்ட்ல போய் அடிச்சு பிடிச்சி 4 வருஷம் 5 வருஷம் வெளியே வந்துருவான். ஸோ அப்போ இந்தியாவில் கோடிக்கணக்கான மாணவர்கள் எழுதக்கூடிய பரீட்சையில பல கோடியை அண்டர் கிரவுண்ட் மாஃபியா சம்பாரிச்சுட்டு யாரோ ஒருத்தனை பலியாடா கொடுத்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஜெயில இருந்து வெளியே வந்து எடுத்துருவாங்க. அவனுக்கு 1 கோடி கொடுத்தா அவனும் 4 வருஷம் ஜெயில் இருப்பான். வெளியிருந்து சம்பாதிக்கிறத விட இது மாதிரி திருட்டுத்தனம் பண்ணி சம்பாரிச்சு அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயிலுக்கு போயிட்டு வருவான். இது ரொம்ப சிம்பிளா அவன் செய்யக்கூடிய ஒரு வேலையா இருக்கு. இது இல்லாம அவனுக்கு ஃபைன் எவ்வளவுனா 10 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த கருப்பு பண மாஃபியாக்கள், இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டுகள், இந்த கொஸ்டின் பேப்பரை திருடக்கூடிய டீம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 3 லட்சத்துல இருந்து 4 லட்சம் கோடிக்கு மேல வருமானம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. இவங்களுக்கு 1 கோடி அப்படிங்கிறது ஒரு காசே கிடையாது. இது மாதிரி கொஸ்டின் பேப்பரை திருடக்கூடிய ஆட்கள், இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டுகள், இவங்க இதுக்கு பின்னாடி செயல்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படணும். இதை விட இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பொலிட்டிக்கலாவே நீட் போன்ற பரீட்சைகள் நடத்தக்கூடாது. இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறதே இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் ஜாதி பணம் வச்சிருக்கிறவன் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு அனுப்பிச்சு தன் பிள்ளைய அரசு துறைக்கும் டாக்டராகவும் என்ஜினியராகவும் மாத்துறதுக்கான ஒரே வேலையா இருக்கு. சாதாரண அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ரொம்ப ஏழ்மையா கூலி தொழிலாளியா இருக்கக்கூடிய பாட்டாளியா இருக்கக்கூடிய குழந்தைகள் இது போன்று ஸ்பெஷலா கோச் பண்ணி பெரிய பதவிக்கான பரீட்சைகளா இருக்கட்டும், இல்ல டாக்டர் இன்ஜினியரிங் மாதிரியான சீட்டுகளை வாங்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க. நீங்க எதுக்காக கோச்சிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்கீங்க? எதுக்காக முதல்ல என்ட்ரன்ஸ் வச்சிருக்கீங்க? என்ட்ரன்ஸ் வைக்கிறதுனாலதான் கோச்சிங் இன்ஸ்டியூட் நடந்துட்டு இருக்கு. ராகுல் காந்தி ராஜஸ்தான்ல வீரவசனம் பேசினார், பெரிய எஜுகேஷன் செட்டப் எல்லாம் மாத்திரம் அப்படின்னு. ஆனா இந்த நீட்டை கொண்டு வந்தது இந்த காங்கிரஸ் தான். நான் என்ன கேட்கிறேன் ராகுல் காந்திட்ட, நீங்க பேசுறீங்கல்ல ஒரு மிகப்பெரிய எழுச்சிய மாணவர் மத்தியில கொண்டு வரணும்னு சொல்றீங்கல்ல, 2029 தேர்தலுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜென்சி மாணவர்களை ஒன்றிணைக்க வேண்டுங்கிற முடிவில் நீங்க வேலை பார்க்குறீங்கல்ல, நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா நீட் போன்ற பரீட்சைகளை தடை செய்வீர்களா? அதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா? அதுக்கு உங்களுக்கு அஜெண்டா இருக்கா? ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் பண்றதுக்கு உங்கள்ட்ட ஏதாவது பிளான் இருக்கா? இந்தியாவினுடைய கல்வித்துறையை முழுக்க இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்டை மட்டுமே மையமாக வச்சு வாழாமல் குழந்தைகளுடைய வாழ்க்கையை உண்மையிலேயே அவங்க கல்வி கற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்க்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? மோடி அரசாங்கம் கொண்டு வந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை தூக்கி எரிஞ்சிட்டு வேற என்ன செட்டப்பை கொண்டு வர்ற அப்படிங்கிறது குறித்து இந்த மக்கள்கிட்ட உங்களுக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா? அதுதான் நம்மளுடைய ஒரே கேள்வியா இருக்கு. நீங்க பாஜகவை குறை சொல்லலாம், கண்டிப்பா பாஜக செய்யறது ஏற்புடையதே அல்ல. ஆனால் நீங்கள் மாற்று என்று சொல்கிறீர்கள் இல்லையா, நீங்க என்ன மாற்றம் முன்வைக்க போறீங்க? நீட்டு நீங்க நடத்தாம தவிர்க்க போறீங்களா? நீட்டு இல்லாம +2 மார்க்கின் அடிப்படையில மாணவர்களை எம்பிபிஎஸ்க்கும் என்ஜினியரிங்கும் சேர்த்த போறீங்களா? அதுக்கான பதில் ராகுல் காந்தியிடமிருந்து வருமா? அது மட்டுமல்லாமல் மோடி அரசாங்கத்தினுடைய இந்த மிகப்பெரிய முறைகேடை உச்சநீதிமன்றம் ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் எடுத்து விசாரிக்க வேண்டும். பல்வேறு நிலைகளில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்குகளை விசாரித்து விட்டு இந்த வழக்குகளை ஏதோ ஒரு வகையில் கைவிட்டிருக்கிறது. அந்த போக்கை நிறுத்தி கொண்டு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பேப்பர் லீக், அது மட்டும் இல்லாமல் பரீட்சையில் நடக்கக்கூடிய முறைகேடு, இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட், இது குறித்து ஒரு டீட்டெயிலான விசாரணையை நடத்தி இந்தியாவினுடைய கல்வித்துறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான துவக்க புள்ளியை நீதிமன்றங்கள் உருவாக்க வேண்டும்.